பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 12ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 Timothy chapter 2 verse 4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் தேவன் சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்கள், அவங்க யார் வேணா இருக்கலாம், அவங்க தேவனே இல்லைன்னு மறுதளிக்கிறவங்களா கூட இருக்கலாம், துரோகிகளாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், பௌத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அவங்க அமெரிக்கனாக இருக்கலாம், ஆஸ்திரேலியனாக இருக்கலாம், இந்தியனாக இருக்கலாம், இலங்கையை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் எதுக்கு சித்தம் கொள்ளுகிறார், தேவன் எதை விரும்புகிறார்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எதற்காக இயேசு இந்த பூமியில் வந்தாங்க? அதற்காக தான், இல்லையா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். சத்தியம் இல்லை, உண்மை என்பது 2-3 உண்மை இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். பொய் நிறையா இருக்கலாம், ஆனால் உண்மை ஒன்று தான் இருக்க முடியும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எது ட்ரூத்து, எது உண்மையாக இருக்க முடியும்? ஒரே ஒரு உண்மை தான் இருக்குது, இல்லையா? பொய் நிறையா இருக்கும். நிறைய விதத்தில் நம்ம பொய் சொல்லலாம். அவங்க ஒரு மாதிரி சொல்லலாம், இவங்க ஒரு மாதிரி சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பொய்களை சொல்ல முடியும். ஆனால் உண்மை என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. அது ஒன்றே ஒன்று தான். அதுதான் இந்த காஸ்பல், இந்த சத்தியம். இந்த சத்தியம் என்பது என்னது பிரியமானவர்களே? பைபிள் நமக்கு ரியலாக போதிக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என்னது? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். பிதாவினிடத்தில் இல்லை, தெய்வத்துக்கிடத்துல போகிறதுக்கு, கடவுள்கிட்ட போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. இன்றைக்கி நிறைய மதத்தில் இருக்கிறவங்க நினைக்கிற காரியம் என்னது? கிறிஸ்தவர்கள் இயேசுன்ற வழியாக போகிறாங்க, நாங்கள் வேறு தெய்வத்தின் வழியாக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அநேகர் அப்படி நினைக்கிறத பார்க்குறோம். ஆனால் இயேசு சொன்னார், நானே வழி, ஐ ஆம் த வே. ஒரே ஒரு வழி தான், அது இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு வழி தான் நமக்கு தேவனை அடைகிற வழியாய் காணப்படுகிறது. ஒரே ஒரு சத்தியம், உண்மைன்றது ஒன்று தான் இருக்க முடியும், இல்லையா? அந்த உண்மை என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே உண்மை, நானே சத்தியம்னு சொல்கிறார். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கிவிடும். எத்தனையோ பொய்களை நம்ம நம்புகிறோமே, ஆனால் அந்த உண்மையை மட்டும் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா இந்த பொய்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். சத்தியத்தை அறிகிற அறிவை நம்ம அடைய வேண்டும் என்பது தேவ சித்தம். எப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான், அந்த சத்தியத்தை அவன் அறியும் பொழுது, சத்தியம் என்பது என்ன? அது ஒரு தனித்தன்வமுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை நான் அறிந்து கொள்ளும் பொழுது, எப்படி நான் இயேசுவை அறிகிறது? இந்த வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு யார், எதற்காக இந்த பூமியில் வந்தார், அவர் என்ன செய்தார், அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்போது உண்மையாகவே என்னை ஒரு ஆண்டவர் படைச்சிருந்தா, அந்த ஆண்டவர் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கப்பார், இல்லையா? நான் பாவியாக இருக்கும்போது எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த ஒரே ஒரு தெய்வம்னா, பரிசுத்தமான ஒரே ஒரு தெய்வம்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அடுத்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், நம்ம இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே. தேவன் ஒரே ஒருத்தர் தான், நிறைய தேவர்கள் அல்ல. தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அப்போ தேவனுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டர், ஒரு மத்தியஸ்தர். இன்றைக்கி அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை இல்லை வாக்குவாதம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ள மாட்டாங்கன்னா யாரோ ஒருத்தர் மத்தியஸ்தராக இருக்கிறாங்க. சில நேரங்களில் அம்மா மத்தியஸ்தராக இருந்து அதை சால்வ் பண்ணுறாங்க.
பையன் அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா பையன்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா? அந்த தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மத்தியஸ்தர். தேவனிடத்தில் நாம் பேசணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீசஸ் மூலமாக நம்ம ஜெபிக்கிறோம். ஏன் அப்படின்னா தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், நம்ம பாவிகளாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர் இயேசு. அதனால் அந்த இயேசுவின் மூலம் நம்ம அந்த மன்றாட்டுகளை ஏறெடுக்கிறோம். நமக்கு வேற ஒரு மத்தியஸ்தர் தேவையில்லை, நமக்கு வேறொரு அந்தோனியார் தேவையில்லை, இல்லை புனிதமான மரியாள் நமக்கு தேவையில்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மத்தியஸ்தர் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. மனிதருக்கும் தேவனுக்கும் ஒரே ஒரு மத்தியஸ்தர், அவர் மனித உருவில அவதரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்குகிறதோடு அது தேவ சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் தான், சத்தியம் ஒன்று தான். அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை நாட்கள் பொய்யை நம்பியே வாழ்ந்து கொண்டு இருப்போம். பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாக இருக்குது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். நம்ம எல்லாம் நல்ல ஒரு நித்திய மீட்பை நம்ம அடையணும். நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை தேவனோடு கூட ஒரு நித்திய காலமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை உண்டு. அதுக்காக தான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்து அவர் ரத்தத்தை கொடுத்து மரித்தார். இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? என்ன வாசித்தோம்? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். இது தமிழில் ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டாங்க. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜீசஸ் ஒரு ரேன்சமாக தன்னை ஆஃபர் பண்ணாங்கன்னு சொல்லி இங்கிலீஷில் நம்ம வாசிக்கிறோம். ரேன்சம்னா என்னது? இன்றைக்கி ஒருத்தர் நம்ம பிள்ளைங்களை ஒருத்தர் கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா அந்த கிட்னாப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க? நம்மளுக்கு ஒரு ரேன்சம் கேட்குறாங்க. நீ இத்தனை லட்சம் ரூபாய் கொடு, உன்னுடைய மகனை நான் விடுதலை பண்ணுறேன், இத்தனை லட்சம் ரூபாவை நீ கொடு, உன் மகளை நான் விடுதலை பண்ணுறேன். உடனே தாய் தகப்பன்மார் அந்த லட்சம் ரூபாயை எப்படியாவது என்ன பண்ணுறோம்? சேகரித்து என் பிள்ளை எனக்கு கிடச்சிட்டா போதும், இந்த பணம் பெருசு இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்து அந்த பிள்ளையை நம்ம வாங்குகிறோம்ல. பிரியமானவர்களே, பிசாசு நம்மளையெல்லாம் அவன் கைக்குள்ளே பாவம் என்கிறதான அந்த சிறையிருப்பில் நம்மளை வச்சுக்கிட்டு தேவனிடத்தில் என்ன செய்தானா? ஒரு ரேன்சம் கேட்குறான். அந்த ரேன்சமாக யார் வந்தா தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அதன் மூலம் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விலையேற பெற்ற இந்த அன்பை நம்ம ஈஸியாக நம்ம வார்த்தையில் சொல்லிடுறோம். ஆனால் யோசித்து பாருங்கள், இயேசு உங்களுக்காக எனக்காக மீட்கும் பொருளாக இந்த பூமியிலே கடந்து வந்து தன் ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் நமக்காக உங்களுக்காக எனக்காக சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். பிசாசுக்கு உரியவர்களும் அந்தகாரத்தின் இருளுக்கு உட்பட்டவர்களுமாய் இருந்த நம்மை பிதாவுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார் அந்த தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம தேவனை அறிகிற அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம். நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவது, உங்கள் பிள்ளைங்க, கணவர், மனைவி ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். நமக்கு நெய்பர்ஸ் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். உங்களோட வேலை செய்கிறவங்க, உங்களோட படிக்கிறவங்க, உங்களோட பழகுகிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பர்கள் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். அதற்கு நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இந்த ரட்சிப்பை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை இந்த ரட்சிப்பை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுகிறோமா? நான் பெற்ற இந்த இயேசுவை நீங்களும் ருசித்து பாருங்கள். இந்த இயேசு ரொம்ப நல்லவர், நம்மளை ரொம்ப அன்பாக கவனிக்கிற ஒரு தேவன்னா இயேசு தான். அவரை நீங்களும் நம்புங்க. என்னுடைய வாழ்க்கை இயேசுக்கு அப்புறம் மாறிடுச்சு, நீங்களும் நம்புங்க, உங்கள் வாழ்க்கை மாறும்னு சொல்லி இந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோமா? அதுதான் சுவிசேஷம், வேறு ஒன்றுமே இல்லை. இயேசு நான் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறமா என் வாழ்க்கை மாறிச்சு, என் பிள்ளைங்க வாழ்க்கை மாறிச்சு. அதே மாதிரி நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறது தானே சுவிசேஷம். ஆமாம் பிரியமானவர்களே, அதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?